இன்னைக்கு தீக்ஷுக்குட்டியோட லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் தான் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் அவளுக்கு உடம்பு முடியல, அதனால சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் தான் கேட்டிருந்தா. சரி, அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டாகவே கொடுத்துடலாம், அப்போ தான் சாப்பிட்டுட்டு வருவான்னு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணி கொடுத்தேன். மார்னிங் டிஃபனுக்கு தோசையும் கார சட்னியும் பண்ணியிருந்தேன். தோசையும் கார சட்னியும் பண்ணால் எங்கள் வீட்டில் 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சாப்பிடுவாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த கார சட்னியும் தோசையும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடிஷ்னலாக கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் பொரியலும் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு தீக்ஷுக்குட்டிக்கு மட்டும்தான் ஸ்கூலு, சனா குட்டிக்கு ஸ்கூல் இல்லை. உடம்பு முடியல, லீவ் போட்டுடான்னு சொன்னால் கூட கேட்கவே இல்லை. நாளைக்கு ரிப்பப்ளிக் டேக்கு ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குமா, நான் போயே ஆகணும்னு போயிட்டா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் அவசர அவசரமாக போனால் அங்கே ஸ்கூல் பஸ்ஸே வரல. நாங்கள் போயிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்தது. தீக்ஷுக்குட்டியை விட்டுட்டு வரும்போது அன்னைக்கு தேவையான காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப பசியாக இருந்தது. நமக்கு பசியாக இருந்தால் நம்ம தானே தோசையை ஊற்றி சாப்பிடணும்னு சொல்லிட்டு போயிட்டு 2 தோசையை ஊற்றி வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. மதியம் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான தயிர் சாதமும் கருணக்கிழங்கும் ஃப்ரையும் வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.